ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போல்லாம் குழந்தைங்க காய்கறியே சரியாக சாப்பிட்றதில்ல. இந்த மாதிரி ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன், சூப்பராக சாப்பிடுவாங்க. தேவையான அளவு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். அதை கழுவி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவு கறிவேப்பிலை எடுத்துட்டேன். டேபிள் ஸ்பூனை இந்த சைஸில் இருக்கிறது நான் மெஷர்மெண்ட் எடுத்தேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கடாய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணி போகிறோம். ஏன்னா நம்ம இதில் சுத்தமாக தண்ணி ஊற்ற போகிறதில்ல. ஸோ எண்ணெயிலே தான் நம்ம வதக்க போகிறதால செய்ய போகிறதால ஸோ வெறும் எண்ணெய் மட்டும் தான் ஊற்றணும். தேவையான அளவு நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சாதான் அதோட வாசம் நல்லாயிருக்கும், சரிங்களா? அதனால் கடுகு பொரியிற வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். உங்களுக்கே தெரியுது, பார்த்தாவே கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. ஸோ இந்த மாதிரி டைமில் தான் நம்ம என்ன பண்ணோன்னா, கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நம்ம ஆட் பண்ணும்போது கொஞ்சம் லோ ஃப்ளேம் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஏன்னா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நம்ம போட்ட உடனே கருகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் வதக்கணுன்னா அது ஒரு லைட் கோல்டன் கலர் வரும். ஸோ அந்த பதத்தில் நம்ம போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போடுங்க. இப்போ அது கரெக்டாக பதமாக வந்துடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கறிவேப்பிலை நல்லா பொரித்து வந்துடுச்சு, பார்த்தாவே தெரியும். இந்த மாதிரி இருக்கும்போது நல்லா கறிவேப்பிலை லீவ்ஸும் கொஞ்சம் நல்லா வதங்கிடும். ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம், கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விடணும், ஓகேங்களா? இப்போது இதில் ஒரே ஒரு ட்விஸ்ட் தாங்க. என்னென்னா, நம்ம விடாமல் கிளறிட்டே இருக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த முறுமுறுன்னு ஃப்ரை வரும், நல்லா டீப் ஃப்ரையாகவும் ஆகும். இப்போது நம்ம விடாமல் கிளறிட்டே இருக்கணுங்க, அது ஒன்று தான். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம் உப்பு, ஓகேங்களா? இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது இந்த டேபிள் ஸ்பூனில் 1/2 டேபிள் ஸ்பூன் தான் நான் மிளகாய்த்தூள் போடுறேன். 1/2 ஸ்பூன் போட்டாவே போதுங்க மிளகாய்த்தூள். அதை விட அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டே மாறிடும். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த பதத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா தான் குழந்தைங்களும் சலிக்காமல் சாப்பிடுவாங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் ரொம்ப காரமாக போட்டிங்கன்னா சரியாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்களேன், நல்லாயிருக்கும். இப்போது குழந்தைங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கட்டும்போது ஒரு தயிர் சாதத்தோட இந்த மாதிரி ஒரு ஃப்ரை செஞ்சு கொடுங்களேன், சூப்பராக சாப்பிடுவாங்க. இல்லை பசங்களுக்கு வெறுப்பாக இருக்குன்னா இப்போ இதே மாதிரி செஞ்சு கொடுங்களேன், குழந்தைங்க வெறுப்படையாமல் சாப்பிடுவாங்க. குழந்தைங்க சாப்பிட வைக்கிறது தானே நம்ம கடமை. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அவங்களும் ஹெல்த்தியாக இருக்க போகிறாங்க. சுட சுட பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி.